Hello friends, welcome to Crafty Recipe channel. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் என்ஜாயபிளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சமையல்லாம் எதுவுமே பார்க்க போகிறதில்ல. நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன் கொடுத்துருந்தேன். அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா. அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இது வந்து அம்மா வீட்டுக்கு பின்னாடி உள்ள செடி காலை நேரத்தில் எப்படி இருக்கும், பறவைகளோட சத்தம் அந்த மாதிரி தான் நான் எடுத்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் உங்கள் கூடவும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவுக்கு போடுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பூசணிக்காய் செடி. இது வந்து தரையோட படர்ந்து இப்படி தான் இருக்கும். மார்கழி மாதம் தானே இந்த காய் வந்து காய்க்கும். இது வந்து பூசணிக்காய் ஒரு காய் இருந்தது, அதுதான் சரி ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு எடுத்தேன். இங்கே மதுரை மற்றவர்களும் சில ஊரில் பார்த்திங்கன்னா சக்கரை பூசணின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே வந்து மஞ்சளாக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் பூசணிக்கான்னு சொல்லுவோம். ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த செடி தான் அது. இது வந்து மிளகாய் செடி. ஏற்கனவே நான் நம்ம சேனல் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அப்போ நல்லா க்ரீனிஷாக நல்லா பச்சையாக இருந்தது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் டல் அடிக்குது பனியினால். அதான் கிராமங்களில் பார்த்திங்கன்னா காலையில் அந்த கோழி மேய்கிறது, இந்த மாதிரி பறவைங்களோட சத்தம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது வந்து பரங்கிப்பூ, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு பூ மட்டும் இருந்தது, அதை எடுத்தேன். இது வந்து சோத்து கத்தாழை செடி. ஒன்று மட்டும் இருக்குது. அது வந்து உள்ளுக்குள்ளே அந்த சோத்து பசை மாதிரி இருக்கும். அதை எடுத்து கூட தலையில் தேய்ச்சிப்பாங்க. ரொம்ப குளிர்ச்சியானது. இது வந்து வீட்டுக்கு பின்னாடி உள்ள மரம் தான் இப்போ எல்லாமே பார்த்துட்ருக்கிறது. இப்போ பார்க்குறது வீட்டு காம்பவுண்டுக்கு முன்னாடி பக்கம் உள்ளது மாமரம், இந்த மாதிரி செடியெல்லாம் இது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் ஒட்டி உள்பக்கம் குரோட்டன்ஸ் இருக்கும். இந்த குரோட்டன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இலை குச்சியாக நல்லா ஒரு குரோட்டன்ஸ் தான் இப்போ நல்லா வளர்ந்து வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய இருந்தது, இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வச்சுருக்காங்க. அதிலே பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலராக ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது நான் வந்துட்டு இங்கே சிட்டி லைஃப்பில் ஒரு மாதிரி இந்த இதில் இருந்துட்டு அங்கே போய் எனக்கு கிராமத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இப்போல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் சரி வீடியோ எடுத்து உங்களுக்கும் போட்டால் நல்லாயிருக்குமே, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கும். சின்னதாக ஒரு வெள்ளை கலரில் பூ பூத்து ரொம்ப உயரமாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். இவர் வந்துட்டு எங்கள் வீட்டில் வளர்க்குற பெட்டு. அவர் பேர் டைகர். அது பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டு காம்பவுண்டில் தான் ஏறி உட்காந்துருக்குது. அது என்ன பண்ணால் காம்பவுண்ட் ஏறி அந்த பக்கம் போக அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ண, இதுதான் அதோட சேட்டையே. அன்றைக்கி நான் கிளம்பிட்டு இருக்கும்போது ஏரியாவில் உட்காந்துருந்தது. சரிவா ஒன்றே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.